தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற செய்தி லாசருவின் உயிர்த்தெழுதல். மரித்து போனவன் எப்படி உயிர்த்தெழுந்தான். லாசர் வீடு பெத்தானியால இருக்குது. பெத்தானியா எங்க இருக்கு? எரிகோவுக்கும் எருசலேமுக்கும் போற வழி பெத்தானியா. ஒரு நாள் எரிகோவிலேருந்து எருசலேமுக்கு இயேசுவும் சீஷர்களும். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இயேசு இந்த மாதிரி பயணத்திலேயோ எதுலையோ அவர் என்ன செய்வார்னா லாசர் வீட்டில் தங்குற ஒரு பழக்கம். அடிக்கடி போய் அங்கே தங்கி அவங்களோட உபதேசம் பண்ணி ஒரு இளைப்பாறுகிறதுக்கான ஒரு இடமாக அவர் தேர்ந்தெடுத்திருந்தார். அவன் வீட்டுக்கு தான் போவார். அப்போ ஒரு நாள் எரிகோவிலேருந்து எருசலேமுக்கு இயேசுவும் சீஷர்களும் பயணத்தில் இருந்தாங்க. எரிகோவிலேருந்து எருசலேம் வரைக்கும் கிட்டத்தட்ட அது ஒரு 40 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. 40 கிலோமீட்டர் நடந்து வராங்க. 40 கிலோமீட்டரில் அப்படியே வரும்பொழுது நடுவில் என்ன வருது? எருசலேமுக்கு வருதுக்கு கிட்டக்கு நெருங்கும்போது பெத்தானியான்ற ஊரில் வருது. அங்கே தான் லாசர் இருக்கார். அப்போ அவங்க வீட்டில் போய் ஒரு தங்குறது வழக்கமாக இருந்ததுனால அவங்க வீட்டுக்கு போனாங்க. இயேசுவும் சீஷர்களும் லாசர் வீட்டுக்கே சென்று ஓய்வெடுக்க உள்ளே போகிறாங்க. வழி நெடுக அவர் என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்து வழியில் வரும்போதெல்லாம் ராஜ்யத்தை குறித்தே பேசிட்டு வந்தார். அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்தே சீஷர்களுக்கு போதிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கார் அந்த பயணம் முழுக்க. லாசர் சகோதரியில் மார்த்தா, மரியாள் அவர் அங்கே உள்ள வந்துட்டார், வீட்டுக்குள்ளே வந்துட்டார், பணிவிட செய்தான். மார்த்தாள் என்ன செய்கிறா? அவருங்க வர்றவங்களை கவனிக்கணும். சீஷர்கள்லாம் வந்துட்டாங்க, இயேசு கிறிஸ்து சீஷர்கள்லாம் வந்துட்டாங்க, வந்திருக்காங்க, களைப்போடு வந்திருக்காங்க, ஆகாரம் செய்யணும், அது செய்யணும், அப்படிலாம் செய்யணும்னு சொல்லிட்டு வரவேற்பு கொடுக்கறதுக்கு இவளுக்கு மார்த்தாளுக்கு ஒரு பெரிய ஆசை, பெரிய ஒரு வாஞ்சை. வந்தவங்களுக்கு அப்படியே சும்மா விடக்கூடாது, அவங்களை நல்ல விதமாக கவனிக்கணும் அப்படி சொல்லிட்டு மார்த்தாள் என்ன செஞ்சா? போய் அந்த வேலையில் கவனமாக இருந்தான். இயேசு வீட்டுக்கு சீஷர்களோட இந்த ரூமில் இருக்கும்போது அப்போயும் என்ன செஞ்சுட்டு இருக்காராம்? போதனை கொடுத்துக்கிட்டு இருக்காரு, பிரசங்கிட்டு செய்தியை கொடுத்துட்டு இருக்காரு, அவங்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு. மரியாதை என்ன செஞ்சா? அவர் பேசிட்டு இருக்காரு. ஒரு கவனம் இருக்குது அவளுக்கு. என்ன சொல்றாரு? கவனிக்கணும், அதை என்ன முக்கியமாக இனிமேல் பேசுறாரு, அதை கவனிக்கணும் அப்படி சொல்லிட்டு கவனம் இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசத்தில் இருந்துச்சு இவளுக்கு. என்ன செஞ்சிட்டா? அவர் அங்கே ஒரு அறையில் சீஷரோட உபதேசம் பண்ணிட்டு இருக்கும்போது மெதுவாக போய் அந்த ரூமுக்கு கதவை திறந்து மெதுவாக உள்ளே போய் இயேசு பாதத்தில் உட்காந்து அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தியானிக்கிறாளாம். ஒவ்வொரு வார்த்தையும் ஏன் இப்படி சொல்கிறாரு, இந்த மாதிரி இதுக்காகத்தான் இப்படி சொல்கிறாரா சொல்லிட்டு தியானிக்கிறாளாம். அப்போ அவருடைய அறிவு எங்கே இருந்துச்சு பார்த்தீங்களா? 2 பேர் இருக்கிறாங்க, மார்த்தாள், மரியாள். அவள் அறிவு அவளுக்கு வந்தவங்களை கவனிக்கணும்னு அவள் ஒரு விசேஷமான ஆகாரத்தெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கா. இவன் போதனையை கேட்கறது மட்டும் இல்லை, நம்ம அப்படியே பார்த்துட்டு கேட்கறது மட்டும் இல்லை, ஆராய்ச்சி பண்ணுறான். ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும், இயேசு சொல்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்க்குறாளாம், ஆவலாக கேட்குறாளாம் மரியாள். இந்த நேரத்தில் மார்த்தாள் விருந்தாளிகளை நன்றாக கவனிக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு செய்திருக்கான். ஆனால் அவளுக்கு ஒரு உதவி தேவைப்பட்டுச்சு. இப்போ போய் சகோதரியை பார்க்குறா. சகோதரி என்ன செஞ்சிட்ருக்கா? வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அவன் என்ன செய்கிறா? பொறுமையாக வேறு காரியத்தில் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காள. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், இவ பாட்டு பேசிக்கிட்டு இருக்கா, பேசிட்டு கவனிச்சுட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு செய்யணும், என்ன செய்யறது? நான் ஒத்தாளாக நிற்கிறேன் அப்படி சொல்லிட்டு போய் லூக்கா 10:40 ஆண்டவர், நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரன் என்னை விட்டு வந்திருக்கிறது குறித்து உமக்கு கவலை இல்லையா? யார்கிட்ட கேட்குறா பாருங்க, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும். மார்த்தாள் நேரடியாக மரியாதை கடிந்து கொண்டாளா? இங்கே யார் அவளுக்கு உதவி செய்யாமல் போனது? மரியாதை தான் உதவி செய்யாமல் போனது. யார் அவள் கடிந்து நேராக போய் யாருக்கிட்ட போய் கடிந்து கொள்றா? அவன் மார்த்தாள்கிட்ட சொன்ன, நீ என்ன, நான் உன் சகோதரி தனியாக சமைச்சிட்டு இருக்கேன், நீ அங்கே உட்காந்துட்டு இருக்கேன்ட்டு. நேராக இயேசுக்கிட்ட உமக்கு கவலை இல்லையான்னு கேட்குறான். நம்ம கேட்கலாம், உன் வீட்டுக்கு வந்திருக்கிறவர் யார்? வெளிப்படையாக இயேசுவை நோக்கி அவள் கவலை இல்லையா அப்படின்னு கேட்கலாம். அப்போ வீட்டுக்கு வந்திருக்கிறவர் யார்? உலக சிருஷ்டிகர். அவர் தான் அந்த உலகத்தை படைச்சார், உன்னை படைச்சவர் அவர் தான். அப்போ உலக ரட்சகர், உன்னை மீட்க போகிறவரும் அவர் தான். அவர் உன் வீட்டில் உட்காந்துருக்கு. இயேசு என்ன சொல்கிறாரு? உடனே திருப்பி பதில் என்ன சொல்கிறாரு? மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுக்கூடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். தேவையானது ஒன்று தான். நீ நிறையா காரியங்களை குறித்து கவலைப்படுற, கலங்குகிற, தேவையானது ஒன்று தான். அவன் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். டைரக்டான ஒரு வார்த்தை. என்ன சொல்லியிருப்பா அவள்? ஏதாவது பதில் சொன்னான்னு பைபிளில் போட்டிருக்கா? அதுக்கப்புறம் ஏதாவது பதில் போட்டதா இருக்கா? எந்த பதிலும் சொல்ல முடியல. அவன் நல்ல பங்கை தெரிந்து கொண்டா. நீ என்ன கலங்குற, கவலைப்படுற, எதையோ குறித்து கவலைப்படுற.
அப்படின்ட்டு. ஆகாரத்துக்கு கவலைப்படுறேன். நம்ம உலக காரியங்களை குறித்து கவலைப்படுறோம், இதில் கலங்குகிறோம் நம்மலாம். ஆனால் தேவையானது ஒன்று தான், நல்ல பங்கை தெரிந்து கொள். இதுதான் கடவுள் சொல்கிறது. ஏதோதையோ நீ கலங்கிட்டு இருக்க, கடவுள் சொல்கிறாருல்ல யோசுவா 1:9 நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு தினமானதாக இரு, திரையாது, கலங்காது, நீ போக முடியலாம் உண்டான கருத்து உன்னோடு இருக்காரு. நீ ஏன் உலக காரியங்களை கவலைப்பட்டு கலங்கிட்டு இருக்க? தேவையானது ஒன்று தான், என்ன தேடு, என்னிடத்துல வா, நான் உனக்கு கவலை இல்லாமல் பல சந்தோஷத்தையும் அமைதியும் எல்லா ஆசீர்வாதத்தையும் உனக்கு கட்டளையிடுவேன். நீ மற்ற காரியங்களை குறித்து கலங்காத, தேவையானது ஒன்று தான் அப்படின்ட்டு, வேற ஒன்றும் கிடையாதுன்றது. அவள் உட்காந்துட்டு இப்போ வசனத்தை கேட்குறது எதுக்கு இருக்குது? அவள் கொடுக்குற வசனங்கள்லாம் இருக்குது. மத்திய 6:33 முதலாவது என்ன சொல்கிறாரு? இந்த தேவையானது ஒன்றுன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா? தேவையானது ஒன்று, அது என்னது? அந்த வசனத்தில் இருக்குது. மத்திய 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீ முதலாவது என்ன தேடணும்? தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அப்போ மீதி உள்ளதெல்லாம் உனக்கு கொடுக்கப்படும். நீ தேவையானது ஒன்றை மாத்திரம் தேடு அப்படிங்கிற. எத்தனையோ பேர் அவருடைய உபதேசத்தை கேட்டிருந்து எங்கெங்கேயோ வந்து கூடியிருக்கிறாங்க இல்லையா? இயேசு கிறிஸ்து அங்கே போனாருன்னா அப்படியே கூடிடுவாங்க, மலையில் பிரசங்கம் பண்ணால் அவ்வளோ பேர் கூடிடுவாங்க, எங்கே பார்த்தாலும் கூடுறது. ஆனால் ஆண்டவர் ஓ வீட்டில் வந்து தங்கி உபதேசம் பண்ணும்போது நீ என்ன சொல்கிற? உனக்கு கவலை இல்லையான்னு கேட்குற. எங்கெங்கே ஜனங்களை இவர் உபதேசத்தை கேட்கறதுக்கு தேடுறதுக்கு ஓடி வந்தாங்களா இல்லையா? எங்கெங்கேயோ. இவர் என்ன செஞ்சார்? உன் வீட்டை தேடி வந்து உன் வீட்டில் பிரசவம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தேவையானது ஒன்றை பார்க்காம என்ன செய்யறாங்க? உலக காரியங்களை குறித்து கவனம் செலுத்திட்டு இருக்கா. அந்த உபதேசம் இவ வீட்டுக்கு தேடி வந்தது. ஆண்டவர் வந்து பெரிதான வெளிச்சத்தை வீட்டில் கொடுக்க வரும்போது என்ன செய்யணும்? மார்த்தாளுக்கு உலக கவலையை கவனிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. மரியாளும் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டு அந்த வார்த்தையை கேட்க உட்கார்ந்துட்டார். அவருடைய வார்த்தையை கேட்க அவர் பாதபடியில் நாமளும் உட்கார வேண்டுமா இல்லையா? எப்படி பேசுகிறார் நம்ம இடத்துல? அவர் வேத வசனத்தின் மூலயமா, இதன் மூலயமா தான் அவர் நம்ம இடத்துல பேசுகிறார். இது அதனால தான் இவ்வளோ பெரிய புஸ்தகமாக எழுதியிருக்கு. வேதாந்தத்தின் படி நம்ம இடத்துல அவர் பேசுகிறார், வேதாந்தத்தின் படி. அப்போ மாரியாள் எப்படி இயேசுவின் பாதத்தண்டையில் உட்கார்ந்து அவருடைய உபதேசத்தை கேட்க ஆவல் உள்ளவளாக இருந்தாலோ, அதே போல இயேசு கிறிஸ்துவுடைய பாதபடியில் உட்காரணும்னா, அவர் பேசுறது ஆவலோட கேட்கணும்னா இதை படித்தாங்க. இதை படிக்கும்போது தான் நம்ம நல்ல பங்கை தெரிந்து கொண்டோம். நம்ம நல்ல பங்கை தெரிந்து கொண்டோம். உலக கவலைகளோட இதில் ஆர்வம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. நமக்கு தேவையானது ஒன்று, நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும், ராஜ்யத்துக்குரிய விஷயத்தில் கவனம் செலுத்தணும். இன்றைக்கி காலம் எப்படி இருக்குது சொல்லுங்கள். இப்போ உலகம் முடிவுக்கு வருது, கடைசியாக வருதுன்றது டோட்டலாக எல்லாருக்கும் தெரியுது. இதை பற்றி இந்த ஒரு வேதாமம் மட்டும்தான் சொல்லுது. உலக முடிவை குறித்து எப்படி முடியும்ன்றது தீர்க்க தரிசனமாக பயங்கரமாக சொல்லப்பட்டுருச்சு. அப்போ இது சொல்கிறது கரெக்டாக நான் கூட அன்றைக்கி யோசிச்சு இந்த மத்திய 24 படிக்கும்போது அதை படிக்க எனக்கு ஒன்று மட்டும் புரியுது. மத்திய 24 இந்த காலத்துக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. இதை இப்போ நடக்குது பாருங்கள், ஒன்று மத்திய 24 படிச்சிங்கன்னா கரெக்டாக பக்காவாக இந்த காலத்தில் உள்ளது அப்படி நடக்குது. சில விஷயம் இன்னும் நடக்கலை, அது இன்னுமா வரப்போகுது. நல்லா படிச்சிங்கன்னா தெரியுது. அந்த காலத்தில் சீஷர்களுக்கு அவங்க காலத்துக்கு இவர் சொன்னாருன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க உலகத்தின் முடிவுக்கும் வருதுக்கு அடையாளத்தெல்லாம் கேட்டாங்க. அவங்க கேட்ட கேள்வின்னா உலக முடிவு காரியங்களுக்காக கேட்டாங்க. அவங்க காலத்தில் முடிஞ்சது உலகம் இல்லை. ஆண்டவர் பதில் சொன்னது இந்த காலத்து. புரியுதா உங்களுக்கு? அவங்க காலத்துக்கு சொல்லலை, இந்த காலத்தை சொன்னார். நீங்கள் படிங்க, எந்த காலத்தில் நடந்துட்டு இருக்குதுன்றது புரிஞ்சுக்குவீங்க. அவ்வளோ தெளிவாக ஆண்டவர் முன்னாடி சொல்லிட்டார். உலக கவலைகளில் நாம் கவனம் செலுத்தினா பரலோக ராஜ்யத்தை இழந்துடுவோம். இந்த உலக கவலைகள்லாம் பயங்கரமாக மோசமான சூழ்நிலை போயிட்டுருக்கு. இதிலேயே பார்த்துக்கிட்டு என்ன செய்ய போகிறோம், அப்படி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அதிலே போயிட்டு இருந்தோம்னா அதை இழந்துடும், பரலோக ராஜ்யத்தை இழந்துடும். நமக்கு தேவையானது ஒன்று தான், நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும், ராஜ்யத்துக்குரிய விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். ஆண்டவர் சொல்கிறது அதுதான். இன்றைக்கி காலம் எப்படி இருக்குது? இன்னும் எல்லார் வாயிலையும் உலக முடிவுக்கு வந்துடுச்சுன்னு அடிக்கடி சொல்லப்படுது. தேவையானது என்ன, எத்தனை ஒன்று தான்றது பரலோக ராஜ்யம் நமக்கு நன்றாக தெளிவாக சொல்லப்படுது. 2 பேதுரு 3:9 பார்த்தோம்னா, தாமதிக்கிறார்கள் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாகிறாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி தம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். நம்மேல் அப்படின்னு போட்டிருக்கு.
இப்போ உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு தாமதமாகிற மாதிரி தெரியுதா சூழ்நிலை? இப்போ நடக்கிற சூழ்நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வர தாமதமாக ஆகிற மாதிரி தெரியுதா? கொஞ்சம் அப்படியே ஓட விட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க. எதுக்குன்னா ஒருவரும் கெட்டு போகாமல். ஆனால் அவர் வாக்குத்தத்தம் வருவார்னு சொன்னது தாமதம் ஆவார், வந்து தான் ஆவார். அவர் ஒரு டைம் குறிச்சிடுவார், வந்து தான் ஆவார். ஆனால் யாருமே கெட்டு போயிடக்கூடாது, யாரும் இழந்துடக்கூடாது. எல்லாரும் ரசிக்கப்படணும், எல்லாரும் கடவுளை ஏற்றுக்கொள்ளணுன்றதுக்கு தான் தாமதப்படுத்திட்டு இருக்கார். டைம் விடுறார், எல்லாருக்கும் டைம் விடுறார். அதை தான் சொன்ன பரிஸ்தாவி எடுத்துக்கொள்ளப்படுது நமக்கே தெரிஞ்சிடும்ன்றாங்க, சொல்லப்படுது. தெரிஞ்சிடும், நமக்கு உள்ளத்தில் உணர்வு வந்துடும்ன்றாங்க எடுத்துக்கொள்ளப்பட்டுருச்சுன்னா. அப்போ ஒருத்தவங்களுக்கும் ஒன்றுத்துக்கும் எடுத்துக்கொள்ளப்பட என்ன ஆகிடும்? கடைசியாக அவருடைய வருகை வந்துடும். அதுக்கப்புறம் பிறகு அப்போ தாமதம் ஆகிறதுனால நமக்கு என்ன அர்த்தம்? அது என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? தாமதிக்கிறாருன்னா நமக்கு என்ன கொடுக்கப்படுது? சந்தர்ப்பம் கொடுக்கப்படுது. லேட் ஆகிடுச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு. பரிசாக எடுத்துக்கொள்ளப்பட்டுருச்சுன்னா அவ்வளோதான் போல. அதை பற்றி நம்ம ஒரு மனுஷன் மாதிரியே இருக்க முடியாதுன்றாங்க. நம்ம வேறு மாதிரி ஒரு குணமாகிடும் பரிசாக எடுக்கப்பட்டுச்சுன்னா. நீங்கள் நல்லதே செய்ய முடியாது, அதுக்கப்புறம் நல்லதே நினைக்க முடியாது. எல்லாத்தையும் அப்படியே போயிடுவீங்க, விட்டு விலகி போயிடுவீங்க, மொத்தமாக கடவுளை விட்டு விலகி தூரமாக போயிடுவீங்க. அதான் பரிசாக எடுத்துக்கொள்ளப்படுது. எவ்வளோ தான் இருந்தாலும் உங்களுக்கே தெரிஞ்சிடும்ன்றாங்க. நான் சொல்லுவாங்க, நமக்கே தெரிஞ்சிடும், முடிஞ்சிருச்சு, நம்ம கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ கொடுக்கப்படுற நேரம் தாமதிக்கிறார் என்று சொல்கிறதுனால அந்த தாமதம் எதுக்காக்குறாருன்னு நமக்காகத்தான். அப்போ அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தான் இந்த இடத்துல சொல்லப்படுது. இப்போ அந்த லாசர் வீட்டில் அவர் போகிற வழியாக பெத்தானியாவில் அப்படி போகிற வழியாக அவர் பார்த்துட்டு போயிட்டார். அவங்க வீட்டில் எத்தனை நாள் தங்கினார் அதெல்லாம் குறிப்பிடப்படலை. அவர்களோட இருந்துட்டு பார்த்துட்டு போயிட்டு அவர் எங்கே இருந்தாருன்னு தெரியல. அதே நேரத்தில் இங்கே என்ன நடக்குதுன்னா லாசரு வியாதியில் உருவான். லாசருடைய சகோதரிகள் இயேசுவிடம் ஒரு செய்தியாளரை அனுப்புகிறாங்க. அப்போ ஒரு ஆளை விட்டு அனுப்புகிறாங்க, அவர்கிட்ட போய் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? வியாதியாக இருக்கான். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான். ஒரு வசனத்தை அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சமானவன், நீங்கள் அன்பு செலுத்தினீங்களே ஒருத்தவன்ட்ட, அவன் வியாதியாக இருக்கிறான் அப்படின்னு ஒரு செய்தியாளர் போய் அங்கே போய் சொல்கிறாங்க. லாசரு இயேசுவை நேசித்தான், இயேசுவிடத்துல ரொம்ப அன்பா இருந்தான் லாசரு. இயேசுவும் அவன் இடத்துல அன்பா இருந்த. இவனுக்கும் இயேசு கிறிஸ்து ரொம்ப பிடிக்குமா? ஏன்னா அவன் இயேசுடைய தெய்வீக வேலையை குறித்து உறுதியாக நம்பினானோ. இவர் தான் மேசியா, இவர் தான் தேவன்றது உறுதியான ஒரு நம்பிக்கையில் இருந்தான். ஏன்னா அடிக்கடி அவங்க வீட்டில் வந்திருக்கு. எப்போதும் யார் வீட்டில் போனாலும் என்ன செய்வார் அவர்? நம்ம படித்தோமா, என்ன செய்வார்? போதகம் பண்ணுறாரு உக்காந்துட்டு. நம்மளாம் அது மாதிரி தான் கடவுளை குறிச்சே பேசணும்னு சொல்கிறாங்க. போதகம் பண்ணுறாரு. போதகம் பண்ணும்போது இந்த போதகத்தின் நிமித்தம் அவன் பல காரியங்களை தெரிஞ்சு புரிந்து கொண்டிருக்கான். என்ன புரிஞ்சிருக்கான்? இவர் தெய்வீக ஒரு வேலையை இந்த குறிச்சி இவர் நம்பிக்கையோட இயேசு கிறிஸ்துவோட நம்பிக்கையாக இருந்தான், உறுதியான விசுவாசத்தோடு இருந்திருக்கான். அப்போ அதனால்தான் இவன் அவரை அதிகமாக நேசிச்சான் போட்டிருக்கு. அவரும் அவனை அதிகமாக நேசித்தான். லாசருவின் சகோதரிகளுக்கு இயேசுவின் மீது நம்பிக்கை இருந்துச்சு. எப்படியாச்சும் அவனை கைவிட மாட்டார். அதனால்தான் அவர்களிடத்துல நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. நீங்கள் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. இந்த செய்தி இயேசுவி காதுக்கு போய் விழுந்துச்சு. அந்த செய்தியானவன் போய் சொல்கிறான் அவங்ககிட்ட. சொல்லும்போது அவர் காதில் விழும்போது இவர் என்ன சொல்கிறாரு? இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாகிறாமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்காக ஏதுவாக இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதில் மகிமைப்படுவார் என்றார். இந்த செய்தியை சொன்னவன் இந்த மாதிரி வியாதியாக இருக்கிறான், மரணத்துக்கு எதுவான வியாதியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து பதில் என்ன சொல்கிறாரு? இந்த வியாதி மரணத்துக்கு எதுவாய் கிடையாதுன்றது, இது ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக இருக்குது அப்படின்ற. இவன் அந்த செய்தி அவர் சொன்னார அப்படியே கொண்டு சொல்லியிருப்பானா இல்லையா மார்த்தார் மரியாள்கிட்ட? இது மரணத்துக்கு எதுவான வியாதி கிடையாதுன்னு அவர் சொல்கிறாரு தான் அப்படியே சொல்லியிருப்பான். அவர் இருந்த இடத்துலேருந்து இன்னும் 2 நாட்கள் அப்படியே இருந்துட்டு வியாதியாக இருக்கான்னு செய்தி வருது.
உடனே ஏன் போல, ஏன்னா 2 நாள் ஏன் தள்ளி போனேன். சரி, அவன் மரணம் அடைய வேண்டும், அப்போ தான் அந்த மகிமை காட்ட முடியும். அதனால் அந்த 2 நாட்கள் இன்னும் கொஞ்சம் கூட இருந்துட்டார் அந்த இடத்துல. செய்தி கொண்டு போனவன் என்ன செய்கிறான், திரும்பி லாசருடைய வீட்டுக்கு அவன் புறப்பட்டு போகிறான். இந்த இடத்துல இன்னும் 2 நாள் கூட தங்கினார் பார்த்தீங்களா. அதே நேரத்தில் லாசருடைய நிலைமை இன்னும் மோசமாக போயிட்டு, அப்படியே அவன் வியாதியில் விழுந்து அப்படியே கடைசி நேரத்துக்கு போகிறான், மறிக்கிற சூழ்நிலைக்கு போகிறான். 2 சகோதரிகளும் ரொம்ப ஆவலோடு இயேசு வந்துருவாரான்னு எட்டி எட்டி பார்க்குறாங்க. என்ன செய்தி கொண்டு போனவொன்னும் வரலையே, வந்துருவாரா அப்படின்னு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க, காத்திருக்கிறாங்க. அவங்க அடிக்கடி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, வந்துருவாரான்னு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்களே. அவங்க வாயிலேருந்து அடிக்கடி ஒரு வார்த்தை வருதான், இயேசு வந்தாருன்னா அவர் நம்ம சகனை சுகப்படுத்திடுவாராச்சா. ஒரு ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வருவாரா. இவரை செய்தி கொண்ட போனவன் திரும்ப வந்தான், லாசரு சகோதரிகளை பார்க்க வந்தான். அவன் அந்த சகோதரிடம், இந்த வியாதி சாவுக்கு எதுவான வியாதி கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படின்ட்டு அவன் என்ன சொல்கிறான், சகோதரிகிட்ட இயேசு சொன்னதாக சகோதரிடத்தில் சொல்கிறான். ஆனால் லாசரு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டான். லாஸ்ட் டைம் வருது அவன் எப்படி மூச்சு இழுக்க முடியாத ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்குது அந்த இடத்துல. கடைசியாக என்ன செய்கிறான், தன் ஜீவனை விட்டான். முடிஞ்சிருச்சு, லாசர் கதை முடிஞ்சு போச்சு. அவர் என்ன செய்றாரு, அநேகரை சுகமாக்கி இருக்காரு. ஆனால் தேவ மகிமைப்பட இந்த சம்பவம் நடந்தாகணும். எத்தனை பேரை சுகமாக்கியிருக்க, வியாதியில் இருக்கிறான் அவன். எத்தனை பேர் அவன் எங்கே போனாலும் நிறைய பேர் ஜனங்கள்லாம் வந்து சுகப்படுத்துறதுக்காக வந்தாங்க. யாருமே சுகமாக்காக அவர் போவே இல்லை. எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்து அவ்வளோ பேர் வர்றாங்கன்னா எல்லாருக்கும் சுகம் அளிப்பாருன்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும். அப்போ இங்கே லாசர் நமக்கு ஒரு கேள்வி வரும்ல, உடனே சுகமாக்கியிருக்கலாம் இல்லையா? ஏன்னா இவருக்கு ரொம்ப பிடிக்கும், அவனை 2 நாள் தள்ளி போடுறாரு. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் மகிமைப்படுத்துறதுக்காகவே இது நடந்தாகுது. இல்லைன்னா அவர் சுகமாக்கியிருக்கலாம். அவன் மறித்த பிறகு சிநேகித்தவனையே அவர் எழுப்புறார். நிறைய பேர் இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் சுகப்படுத்தி கொடுத்து அனுப்பினார். எத்தனை பேர் இறந்தெல்லாம் போயிருப்பாங்க. ஆனால் இங்கே சிநேகிக்கப்பட்டவனை அவன் மறித்தாலும் அவன் எழுப்பப்படுறார் கடவுள். சீஷர்களுக்கு உறுதியான விசுவாசம் வேணும் என்பதற்காக இது நடக்குது. கூட இருந்தாங்களா சீஷர்களும் பார்த்தாங்களா, கூட இருந்தவங்களும் பார்க்குறாங்களா. ஏன் அவங்களுக்கு இதை ஒரு முன்மாதிரியாக காட்டுறாரு சொல்லுங்க பாப்பா. ஏன் சீஷர்கள்லாம் இதை பார்க்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் நடக்குது. பிற்காலத்தில் இயேசு கிறிஸ்து போன பிறகு இவங்க அந்த பெரிய அதிசயங்கள்லாம் செஞ்சுருப்பாங்க. இவங்க ஒவ்வொருடைய ஊழியம் எங்கெங்க போய் என்னென்ன பண்ணாங்கன்னு எழுதியிருக்கா விழாவரியா? கொஞ்சம் தான் எழுதியிருக்குது. விழாவரியா என்னென்ன அடையாளம் அற்புதம் பயங்கரமாக செய்தாங்கன்னு எங்கே நமக்கு தெரியுமா? எத்தனையோ காரியங்கள் செய்திருப்பாங்க, நமக்கு தெரியாது. இதில் இப்போ பைபிளே சொல்லியிருக்குது, நிறையா காரியங்களை செய்திருக்காரு. அதெல்லாம் எழுதுனா இடம் கொள்ளாமல் போகும் வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் இன்னும் நிறைய இதெல்லாம் செய்திருக்காரு, அதெல்லாம் எழுதப்படலைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சீஷர்களும் பல இடத்துல பல இதெல்லாம் செய்திருப்பாங்க. எத்தனை அடையாளம், எத்தனை அற்புதம், எல்லாத்தையும் பாருன்னு ஆண்டவர் அதை எல்லாத்தையும் காட்டினார். எல்லா கண்களும் பார்க்கத்தக்கதாகவே நடந்தது. இப்போ சீஷர்களுக்கு உறுதியான விசுவாசம் என்பது உலக ரட்சகர் யார் என்பதை காட்டணும். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் போடுது. அப்போ அவர் காலத்தில் ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? பாவ சூழ்நிலை அதிகமாக இருந்தது. எல்ஜி வைட்டமையர் புஸ்தகத்தில் எழுதியிருக்குது. ரொம்ப மாறி இருந்துச்சு அவர் இயேசு கிறிஸ்து வர காலத்தில். அதிகமான பாவங்கள்லாம் அதிகமாக மாறி இருந்த டைம் அது. அதனால தான் வனாந்திரத்தில் அவன் சொல்கிறான், மனம் திரும்புதல் அதிகமாக நடந்தது. பழைய நிலைமைக்கு வரணும். அப்போ பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. யார் அந்த வெளிச்சம்? இயேசு கிறிஸ்து. அதைத்தாங்க சொல்லுது. நமக்கு நடக்கும் பல அதிசயங்கள் நம்ம தேவனிடம் இது இன்னும் அதிகமாக நெருங்க செய்கிறதுக்காக தான் நம்ம ஜெபம் பண்ணும்போது கேட்கப்பட்டு நம்ம ஆண்டவர் ஒவ்வொரு தடவையும் ஒன்று செய்துட்டு இருக்காருல, சுகத்தை கொடுக்குறாரு, பலத்தை கொடுக்குறாரு. விசுவாசம் பெருகிட்டே இருக்கும். அவர் திரும்பவும் லாசருவிடம் செல்ல யூதேயாவுக்கு போவோம் வாங்க அப்படின்றாரு சீஷர்கிட்ட. 2 நாள் ஆயிடுச்சா, 2 நாள் தள்ளிப்பட்டார். யூதேயா வழியாக போவோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அங்கே வழியில் அநேக அபாயம் இருக்குதான். யோவான் 11:8
அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்துக்கு போகலாமா என்றார்கள். லாசர் கிட்ட போவோம் வா அப்படின்னு இயேசு கிறிஸ்து கூப்பிடும் பொழுது சீஷர்கள் சொன்னாங்க, போற வழியில என்ன இருக்கு? ஆபத்து இருக்கு. என்ன ஆபத்து? உங்களை கல்லறிய தேடினாங்களே, இப்போதானே கல்லறிந்து ஒன்று உங்களை சாவடிக்கிறதுக்கு இது பண்ணாங்களே, திரும்பி அங்கேயே போறீங்களேன்னு கேட்குறாங்க. ரபின்னு சொல்றாங்க. ரபி என்னன்னா சபைக்கு தலைவர், போதகர் மட்டும் இல்லை, சபைக்கு தலைவரை தான் ரபின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். சும்மா சாதாரண ஆளுகளை சொல்ல மாட்டாங்க. அதே நேரத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இதைத்தான் ரபி. யார் சொன்னாங்க? அப்போ சீஷர்களுக்கு ரபியா? இயேசு ஆசாரியர்கள் இல்லை. இவரை எப்படி அழைச்சாங்க? ரபின்றவரெல்லாம் அவங்கள அழைக்கல. யார? ஆசாரியர்களும் இவங்களையும் அழைக்கல. நீர் தான் ரபி, சபைக்கு தலைவர் நீர் தான் அப்படி சொல்லிட்டு சீஷர்களே அங்க சாட்சியாக சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துவ இயேசு அபாயத்தை கடந்து லாசர் செல்லணும். உடனே என்ன செய்யறாரு? தோமா என்ன சொல்றாரு பாருங்க. சீஷர்கள் தோமா ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு? அவரோட கூட மறிக்கும்படி நாம போவோம் வாங்க அப்படின்ட்டு. தோமாவை நம்ம என்ன குற்றப்படுத்துறோம்? சந்தேகப்பட்டுட்டான்னு அவன் என்ன சொல்லியிருக்கான் பாருங்க. அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே என்ன சொல்லியிருக்கான் பாருங்க தோமா. அவர் கூட சேர்ந்து நம்மளோட சாவும் வா, கூப்பிட்றான் வா நம்ம போவோம் அப்படின்ட்டான். மற்றவங்களாம் என்ன சொல்றாங்க? கல்லறிந்து கொள்றதுக்கு ரெடியா நிற்கிறாங்க. அந்த பக்கம் போறீங்களா, அபாயம் இருக்கான்னு சொல்றாங்க. ஆனா தோமா என்ன சொல்லிட்டான்? வாங்க கிளம்புவான், நம்ம அவரு கூட சேர்ந்து சாவும் அப்படின்றான் அவன். அவர் சீஷர்களோட போகும்போது வடக்கத்தினுடைய என்ன செய்யறாரு? போற வழியெல்லாம் அநேகரை சுகமாக்கிட்டே போயிட்டு இருக்காராம். போற வழியெல்லாம் நிறைய பேர் எப்போதும் போல சுகமாக்கிட்டே போயிட்டே இருக்காரு. அந்த வழி போற வழியெல்லாம் பெத்தனியாவுக்கு வந்துட்டு லாசரு மறிச்சு போயிட்டான். எப்பயோ செத்துட்டான். போய் செத்து எவ்வளோ நாள் ஆகுது? 4 நாள் ஆச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஊருக்கு வரும்போது என்ன நடந்திருக்கும்? நிறைய பேர் இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னு பார்ப்பாங்க, வந்திருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? வந்து லாசர் செத்துட்டாருன்னு செய்தி சொல்லுவாங்களா இல்லை? நீங்கள் நேசிச்ச நீங்கள் அடிக்கடி வந்து தங்குவீங்களா அந்த வீட்டில், அவர் செத்துவிட்டாரு, இறந்துவிட்டாரு அப்படி. அவர் என்ன செய்றாரு? அவர் கிட்ட வந்த போது இன்னும் அந்த வீட்டுக்கிட்டக்கு வராரு. என்ன சத்தம் கேட்கும்? அழுவுற சத்தம் கேட்குது. வீட்டில் அழுவுற சத்தம் கேட்குது. வீட்டுக்குள்ளே போனார். அங்கே ரோட்டோரத்தில் ஓரத்தில் நின்ட்டான். ஒரு அமைதியான ஒரு இடத்துல நின்ட்டான் சீஷர்களோட. இந்த எபிரேயர்கள் வழக்கத்தின்படி வந்து ஒரு எபிரேயன் செத்துட்டான். எபிரேயர்கள் வழக்கத்தின்படி ஒரு எபிரேயன் செத்துட்டா, அதாவது யூதர் ஒருத்தன் செத்துட்டா, பெற்றோர்கள் பல நாட்களுக்கு வந்து எல்லா வேலைகளும் விட்டுருவாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. பல நாட்களுக்கு அவங்க துக்கம் கொண்டாடுவாங்க. அவர்கள் இறந்த துக்கத்தின் மிகவும் சாதாரணமான ஒரு உணவை விட உண்டு வாழணும் வழக்கமாக. ஒரு சாதாரண உணவோட அந்த துக்கம் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி பல நாட்களாக இருப்பாங்க பெற்றோர்கள். எல்லா வேலையும் விட்டுட்டு அந்த மாதிரி இருப்பாங்களாம். அப்போ அந்த வீடு வந்து இயேசுக்கு வந்து ஒரு அமைதியாக இருந்திருக்காது. எல்லாம் கூக்குற ஒரு அழுகையாக வீடாக இருந்துகிட்டு இருக்குது. ஓய்வெடுத்து கொண்டிருக்கிற ஒரு வீடு. எப்போ வந்தாலும் அந்த பக்கத்தில் வரும்பொழுதெல்லாம் எப்போதும் ஓய்வெடுக்க வேண்டிய ஒரு இடம். இப்போ எப்படி இருக்குது அந்த வீடு? அழுகையின் வீடாகவும் துக்க வீடாகவும் மாறிடுச்சு. அந்த இடத்துல அவர் போல வெளியே நிற்கிற ஒரு இடத்துல தனியாக நின்றுருக்கார். அந்த அழுகையின் சத்தம் உள்ள வீட்டுக்குள்ளே அவர் போகாமல் ரோட்டு ஓரத்தில் நிற்கிறார். அவர்களில் ஒருவன் இயேசு வந்து விட்டால் என்ற ஒரு செய்தியை அந்த வீட்டில் போய் சொல்கிறான். இயேசு வந்துட்டார், இது அங்கே தான் நிற்கிறாரு, போய் வீட்டில் போய் சொல்கிறான். உடனே ஒடியாந்தது யார்? வேகமாக ஒடியாந்தது யார்? மார்த்தாள் தான் வந்தான். காலடியில் உட்கார்ந்துருந்தவ வேற ஒருத்தர் மரியாள். இயேசு வந்துட்டான்னு சொன்னாலும் இவன் ஒடியாடுறான். இப்போதான் எனக்கு புரியுது மார்த்தாளுடைய விசுவாசம் எவ்வளோ பெருசு. எப்படி விசுவாசம் எப்படி திரும்ப இருந்தது? ஓடி வந்து என்ன சொல்றா? ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான். ஒரு விசுவாசம் காட்டுது. ஃபர்ஸ்ட் விசுவாசம் காட்டுது. ஃபர்ஸ்ட் நீங்க இருந்திருந்தீங்கன்னா அவன் செத்திருக்க மாட்டான்றது ஒரு விசுவாசம். இன்னொரு விசுவாசம்னா தொடர்ந்து இன்னொன்று சொல்றா. என்னன்னா, இப்பொழுது நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டது எதுவோ அதை தேவன் நமக்கு தந்துருவார் என்று எனக்கு தெரியும்ட்டான். என்ன அர்த்தம்? செத்து 4 நாள் ஆச்சு. நீங்க ஏற்கனவே வியாதியில இருந்திருந்தா, அவன் இருக்கும்போது நீங்க வந்திருந்தா நிச்சயமா சுகமாயிருப்பான் அப்படின்னு முதல் விசுவாசத்தை காட்டுறான். 2வது விசுவாசத்தை பாருங்க, பெருசு, ரொம்ப அதிக பெருசு. என்ன சொல்றா? இப்ப நீங்க தேவனிடத்துல கேட்டீங்கன்னா என்ன நடக்குமா? எதுவோ அதை தேவன் உமக்கு செய்வார்னு எனக்கு தெரியும், நான் நம்புறேன் அப்படின்றான். அவன் தான் செத்து போயிட்டான. அப்ப அவன் என்ன எதிர்பார்க்கிறா? உயிர்த்தெழுதலை எதிர்பார்க்கிறா.
நீர் எதை கேட்டாலும் ஆண்டவர் உமக்கு செய்வார்னு எனக்கு தெரியும், நான் உறுதியாக நம்புகிறேன் அப்படின்னு மட்டும் ஒரு விண்ணப்பத்தை கொடுத்துட்டா. இப்போ மார்த்தாளுடைய விசுவாசத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு? எப்படி இருக்கு பாருங்க மார்த்தாளுடைய விசுவாசம். போன தடவை நம்ம பார்க்கும்போது எப்படி இருந்தது? உமக்கு கவலை இல்லையான்னு கேட்குறா. இங்கே பாருங்க விசுவாசத்தை காட்டுறா பாருங்க. மார்த்தாள் எப்படிப்பட்டவன்ட்டு காட்டுறாங்க. கண்ணீரோடு இருந்த மார்த்தாளுக்கு ஒரு ஆறுதலான ஒரு வசனத்தை உடனே பதில் கொடுக்குறாரு கடவுள். ஆறுதலா என்ன சொல்றாரு? உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு துக்கம் நம்மை ஆழ்த்துகிறதா? நமக்கு பல கஷ்டங்கள், சோதனைகள், துன்பங்கள், துக்கம் நம்மை ஆழ்த்துறதா? இல்லைன்னா துயரம் நம்ம நெருக்குதா? வாழ்க்கையில் துன்பம் நம்ம தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கா? பின்னாடியே ஒருத்தர் இருக்காரு, அவரிடத்துல போய் நம்ம நிற்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு? நிச்சயமாக பதில் கொடுக்குறாரு. லாசருவின் சகோதரிகளுக்கு எப்படி ஒரு சமாதானமான ஆறுதலான வசனத்தை கொடுத்தாரோ அதே மாதிரி நமக்கும் கொடுப்பார். ஆனால் தான் நமக்காக கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறபடியால் ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பதில் வராமல் போவாது, கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதுதான் அவருடைய வைத்திருக்கிற அன்பு மனித குலத்தின் மீது. இந்த மனித குலத்தை அத்தனை பேருக்கும் மறித்தவர். அதனால் அவர் யாரையும் கண்ணீர் விட்டு அழுது மன்றாடி துக்கத்தில் லாசர் வீடு மாதிரி இருந்தால் கூட அவர் ஆறுதல் கொடுக்கறதுக்காக அந்த வீட்டுக்கு மறித்தாமல் உயிர் தர வச்சுட்டார் கடவுள். அவருக்கு என்ன வல்லமை இருக்குது சொல்லுங்கள்? எப்படி சொல்ல முடியும்? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லப்படுது, அழைக்கப்படுது. அவர் தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். பரலோகத்திலிருந்து நம்ம ஒவ்வொருவரையும் கவனிச்சுட்டு இருக்காரு இல்லையா? நம்ம கண்களுக்கு தெரியறது கிடையாது. அவர் சிங்காசனத்திலேருந்து எப்படி நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காருன்றது நமக்கு தெரியாது. நம்ம ஜெபம் பண்ணும்போது அவர் காது கொடுத்து கேட்குறது நமக்கு தெரியாது. விசுவாசிச்சுட்டு இருக்கோம், நிச்சயமாக அதை கேட்டுட்ருக்காரு, பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தவரையும் எப்போ எதை கேட்டாலும் அவர் செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கார் அவர் நாமத்தினால. அப்போ அவரது கரம் நம்மை கைவிடாது, நிச்சயமாக கைவிடாது. அந்த கரம் என்ன செய்யும்? நம்மை தாங்கும், அடுத்தது ஏந்தும், அடுத்தது சமாதானத்தை கொடுக்கும். தாங்கி ஏந்தி சமாதானத்தை கொடுக்கும். உன் சகோதரன் உயிர் தழுவான் அப்படின்னு சொல்லும்போது மார்த்தாளுக்கு புரியல. என்ன கடைசி காலத்தில் எல்லாரும் உயிர் தழுவாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பதில் கொடுக்குறான். அப்போ இயேசு என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? என்ன பதில் கொடுத்தார்? நானே உயிர் தழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்ற. நானே உயிர் தழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா அப்படின்னு மார்த்தாள்கிட்ட கேட்குறேன். உடனே நடக்க போகிற சம்பவத்தை சொல்கிறது. அவசரம் எல்லாரும் கடைசி காலத்தில் உயிர் தருவாங்க எனக்கு தெரியும். அப்பா ஒரு பெரிய வசனத்திலே ஒரு பெரிய பாடத்தை ஆண்டவர் சொல்கிறார். அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்று மார்த்தாள் விசுவாசிக்கிறதுக்காக அப்படி சொல்கிறார். அந்த வசனத்தில் 2 அர்த்தங்கள் இருக்குது. 2 அர்த்தம் இருக்குது அந்த வசனத்தில் படிச்சுமா. 2 அர்த்தம் இருக்குது. முதலாவது என்ன சொல்கிறாரு? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யாரை குறித்து இங்கே சொல்கிறார்? லாசரு அவரை பயங்கரமாக விசுவாசித்தான். அவர் தான் மேசியா, உண்மையாகவே விசுவாசித்தான் லாசர். அதனால தான் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு இயேசு கிறிஸ்துவ ரொம்ப பிடிக்கும். புரியுது? அவனுக்கு ரொம்ப ஒரு நல்லவனாகவும் பரிசுத்தமுள்ளவனாகவும் இருந்திருக்கான். நம்பினான், கண்மூடித்தனமாக நம்பினான். அவர் மேசியா தான், இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பினான். அப்போ இங்கே பதிலே அவர் என்ன சொல்கிறார்? மார்த்தாளுக்கு கொடுக்குற பதிலில் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மரித்து கிடக்கிறான், அவன் என்னை விசுவாசித்தவன். இப்போ என்ன செய்ய போகிறான்? பிழைக்க போகிறான். உடனே நடக்க போகிற சம்பவத்தை தான் முதல் வசனத்தில் முதல் காரியத்தை சுட்டி காட்டுறாரு. உடனே நடக்க போகிற சம்பவத்தில் 2வது என்ன சொல்கிறாரு? என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். அதை குறித்து என்ன சொல்லுங்க, விளக்கம் கொடுங்க நீங்க. முதலாவது என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தான் பிழைப்பான். யாருக்கு அது? லாசர். அடுத்த வரியில் என்ன சொல்றாரு? என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். நித்திய ஜீவன் எப்ப? கடைசி காலத்தில் உயிர் தெழும்போது என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். அவன் அதுக்கப்புறம் என்ன மரணமே கிடையாதுன்று. கடைசி காலத்தில் அவன் எந்திரிக்கும் போது மரணமே இருக்காது அப்படிங்கிறது. அவரே அது மட்டும் இல்லை, அதில் இன்னொரு ரகசியமும் இருக்குது. என்னன்னா, அவரே மரித்து உயிர் தேட போறார். இயேசு கிறிஸ்துவே மரித்து உயிர் தேட போறார்.
அப்ப அந்த உயிர்த்தெழுதுனால என்ன நடக்க போகுது? அநேக பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழும்போது பரலோகத்துக்கு போவாங்க. அதுக்கு பிறகு நிறைய பேர் கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்வாங்க, அவங்கெல்லாம் மரிப்பாங்க, பரலோகத்துக்கு போவாங்க. என்றைக்கும் அவர்கள் மறியாமலும் இருப்பார்கள். அதுக்கு பிறகு இந்த வசனத்தை பார்த்தீங்களா, எவ்வளோ காரியத்தை ஒரு சின்ன பதிலில் கொடுத்துட்டாரு பார்த்தீங்களா கடவுள். நம்ம நினைப்போம் அவர் மரியாதை பேசிக்கிட்டு இருக்காருன்ட்டு, மார்த்தாள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காருன்ட்டு. ஆனால் அந்த சத்தியம் நமக்கு எல்லாருக்கும் கடைசி காலம் வரைக்கும் சொல்லப்படுது. அதுதான் கடவுள், அதுதான் கடவுள். அதை நீங்கள் யோசித்து பார்த்தாலும் எப்படி அவர் அதை பேசுகிறாருன்றதை யோசித்து பார்த்தாலும் நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியாது. அவ்வளோ பாடம் உள்ளது தான் அவர் பேசின வார்த்தை. எல்லாத்துலேயும் பாடம் இருக்கும், பயங்கரமாக அதை சிந்திக்கணும், படிக்கணும், ஆராயணும். அதான் பைபிளை ஆராய்ந்து பாருங்கள்னு சொல்கிறாரு. அதில் நிறைய விஷயம் இருக்குது, ஆராய்ந்து பாருங்கள். இப்போ நம்ம படித்தது ஒரு சின்ன வசனம், எவ்வளோ பெரிய காரியம் அடங்கியிருக்கு பாருங்க. நம்ம படிக்கும்போது மார்த்தாள்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு போலன்னு சொல்லுவோம் நினைப்போம். ஆனால் எல்லாருக்கும் டோட்டலாக சொல்கிற வசனம் வார்த்தை, அதில் ரகசியம் இருக்குது. அப்போ இதை விசுவாசிக்கிறாயான்னு கேட்குறாரு. இந்த வசனத்தை சொல்லிட்டு இதை விசுவாசிக்கிறீல்ல அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அதற்கு அவள் என்ன சொல்கிறா? ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆணித்தரமாக அடிச்சு ஒரு பதில் அடிச்சா, நீர் தான் மேசியா, நீர் தான் மேசியா, உலக ரட்சகர். மேசியானா என்ன? உலக ரட்சகர் நீ தான், அதை நான் விசுவாசிக்கிறேன்னு திரும்பி பதில் கொடுக்குறா அவள். அப்போ அதில் அவளுடைய விசுவாசம் ரொம்ப பெருசாக இருக்குது. மார்த்தாளின் மேசியா என்று அறிவிக்கிறார். அவருக்கு சித்தமானதை எதை வேண்டுமானாலும் அவர் சொன்னால் செய்வார் சொல்லிட்டு அறிக்கை இடுறாங்க. உடனே இயேசு மார்த்தாள்கிட்ட என்ன சொல்கிறார்? இயேசு கிறிஸ்து போய் மரியாதையும் அங்கே சுற்றி அழுதுட்டு இருக்காங்களே கூட உள்ள நண்பர்கள்லாம், அவங்களெல்லாம் அழைச்சிட்டு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. மரியாள் இயேசு இடத்துல வந்த போது என்ன செய்றாவா? இவ எப்படி காலில் விழுந்தாலோ, மார்த்தாள் எப்படி காலில் விழுந்து சொன்னால, என்ன வார்த்தை சொன்னா? நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா அவன் மரிச்சிருக்க மாட்டான்னு சொன்னால, அதே வார்த்தை மரியாதை சொல்கிறாங்க, நீங்கள் இருந்திருந்தா அவன் மரிச்சிருக்க மாட்டான்னு அப்படி சொல்லிட்டு புலம்புறாங்க. இந்த வேதனையை அவர் பார்க்கும்போது, அந்த வேதனை அழுதுகிட்டே சொல்கிறாங்க ரெண்டு சகோதரிகளும், நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா அவன் செத்துக்க மாட்டானேன்னு சொல்லிட்டு அந்த காட்சியை அவர் பார்க்கும்போது அப்படியே கலங்கிட்டான். மனசு அப்படி மனசுக்குள்ளே அழுகுறான், கலங்குறாரு, உள்ளத்தில் அழுகுறான். தாங்க முடியாமல் அவர் உள்ளத்தில் அழுகுற மாதிரி விம்மி அந்த மாதிரி அவர் மனசுக்குள்ளே அப்படியே அழுகுற மாதிரி ஆச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவனை உயிர்த்தெழ வைக்க போகிறாரு. அவருக்கு தெரியும் அவங்க உயிர்த்தெழ வைக்க போகிறாருன்னு. இங்கே ஏன் கலங்குறாரு? ஏன் அப்படி? ஒரே ஒரு காரணம் என்னன்னா, மனுஷனுக்கு இப்படி வந்துடுச்சு மரணம் சம்பவிக்கிற நேரத்தில் துக்கமாகவும் துயரமாகவும் கஷ்டமும் இந்த மாதிரி ஒரு மரண வேதனைப்படுறாங்களே ஜனங்க, அதை நினச்சி கலங்குறாரு. அவருக்கு பிறகு இயேசு கிறிஸ்து பிறகு எத்தனை பேர் மறிக்க போகிறாங்க, எத்தனை பேர் பரலோகத்தை இழக்க போகிறாங்க, துன்பம் தொல்லை பெரிய மரணமே வரப்போகுத, எவ்வளோ பேர் மறிக்க போகிறாங்களா. அப்போ மனுஷனுக்கு இப்படிலாம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவர் கவலைப்படுறாரு. மரணம் என்பது ஒரு கொடூரம், நேரிடக்கூடாத ஒன்று. அது குழந்தையிலையும் வருதா, குழந்தையிலையும் மரணம், அப்புறம் சிறு பிள்ளையிலையும் வருதா, அதுக்கப்புறம் வாலிப வயசில் வருதா, நடுத்தர வயசில் வருதா, வயதாகும்போது வருதா, எந்த வயசை விட்டு வைக்கிது மரணம்? பார்த்தீங்களா? மரணம் என்பது எந்த வயசு? நம்ம டக்குன்னு மரணம்னா வயசாகி சாவுறோன்னு நம்ம நினைக்கிறோம். எந்தெந்த வயசுலேருந்து வருது? அது குழந்தையிலேருந்து, கருவுலேருந்து கூட வருது, கருவுலேருந்து எது வரைக்கும் போகுது? வயசான வரைக்கும் மரணம் ஆட்கொடுது. இப்படி மனுஷனை போட்டு அலக்கழிக்குது அப்படின்னு அவர் தாங்க முடியாமல் வேதனைப்படுறாரு. தம் சாயலா ரூபத்தின்படியே படைக்கப்பட்ட மனுஷனுக்கு நித்திய ஜீவனை அடையணும், அவன் நல்லா வாழணும்னு தான் படைச்சார். ஆனால் நடுவில் அவன் பாவத்தை செஞ்சதுனால வேறுபட்ட மரணத்தை அவன் வந்துருச்ச அப்படின்னு கலந்துறாரு. அவர் கேட்குறாரு அவங்கள்ட்ட, அவனை எங்கே வச்சிங்கன்னு கேட்குறாரு. அந்த எந்த இடத்துல போய் அவனை உள்ள கல்லறையில் வச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆண்டவே பாரோம் அப்படி சொல்லி எல்லாரும் லாசர் கல்லறைக்கு போயிட்டாங்க. இப்போ என்ன நினச்சிருப்பாங்க அவங்க? யோசிச்சு பாருங்க, என்ன செய்ய போகிறாருன்னு தெரியலையா? நேராக எல்லாரும் கல்லறைக்கு முன்னாடி எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த கல்லறை கல்லால் ஒரு பெரிய கல் ரவுண்டாக மூடப்பட்டிருக்கு. அந்த காட்சி துயரமாக இருந்துச்சு. லாசரு அதிகமாக நேசிக்கப்பட்டவனாம் எல்லாராலையும். அவனுக்கு சகோதரிகள் துக்கத்தோடு இருக்கிறாங்க, கவலையோடு கண்ணீரோடு இருக்காங்க. அவங்க நண்பர்கள் எல்லாரும் துக்கத்தோடு இருக்காங்க, ஒரு பக்கத்தில் எல்லாரும் கவலையாக இருக்கிறாங்க. அந்த கல்லறைகிட்ட வராங்க எல்லாரும். இயேசு அவனை உயிர்த்தெழுப்புகிற நேரம் வந்துருச்சு. ஆனால் இந்த காட்சியை பார்த்த போது எல்லார் முகத்துலேயும் துக்கம். அங்கே கல்லறையை பார்த்து அழுகுறாங்க எல்லாரும்.
தாங்க முடியாமல் இவர் என்ன செஞ்சுட்டார், இயேசு கிறிஸ்துவும் அழுதுட்டார். கண்ணீர் வருது அவருக்கும். அந்த காட்சியை பார்க்க முடியல. மரணத்தில் இப்படி போச்ச மரணம் அப்படின்ட்டு எல்லாரும் சேர்ந்து கவலையோட கண்ணீரோடு அழும்போது அவரும் அழுதுட்டார். அவர் அழுவுறத அபூந்தான் போட்டிருக்கு, அப்படி துரன்னு ஊற்றிடுச்சான். அந்த அளவுக்கு அவருக்கும் வேதனையாக இருந்துச்சு. வருகிற காலத்துலையும் இப்படித்தானே நடக்கும், இன்னும் அதிகமாக மக்கள் சாவாங்களே, அதெல்லாம் நினச்சி பார்த்துருக்காரு. அதிகமான மரணம் இருக்குமேன்னு சொல்லிட்டு துயரத்தோடு அழுவுறாரு. சுற்றி உள்ளவங்களாம் இவர் லாசருக்காக எப்படி இவர் நேசிச்சிருக்காரு, இவரே அழுதுட்டார சுற்றி உள்ளவங்களாம் பார்க்குறாங்க. ஆனால் உண்மையாக அவர் எழுப்ப போகிறாரு. அவர் அவனுக்காக அழுவலை, அவர் கொஞ்ச நேரத்தில் எழுப்ப போகிறாரு, அவ்வளோதான். மரணம் இந்த மாதிரி மனுஷன் போட்டு சித்திரவதை பண்ணுது, கஷ்டப்படுத்துதுன்னு அழுவுறாரு. அதுதான் அவருடைய அது காரணமாக இருந்தது. ஒரு கல்லறை பக்கத்தில் வர கிட்டைக்கு வந்துட்டு ஒரு அதிகாரமான குரலோடு என்ன சொல்கிறார், அந்த கல்லை புரட்டி போடுங்கன்றது. அப்போ அவங்க அந்த கல்லை புரட்டி போடுறாங்க. கல்லை புரட்டி போடும்போது எந்த காட்சியை பார்க்குறாங்க, ஃபஸ்ட்டு என்ன காட்சியை பார்க்குறாங்க, அந்த அந்த கல்லறைக்குள்ள லாசரு பிணமாக கிடத்தப்பட்டிருக்கிறத பார்க்குறாங்க. எப்படி இருந்திருக்கணும்னா எல்லாருக்கும் ஐயோ கஷ்டமாக இருந்திருக்காது. அவன் இப்படி சீலையில் சுட்டப்பட்டு கிடத்தப்பட்டிருக்கான். உடனே மார்த்தாள் என்ன செய்யறா, கிட்டைக்கு வந்து இயேசு கிறிஸ்துட்ட என்ன சொல்கிறா, 4 நாள் ஆகுது ஆண்டவரே நாருமே அப்படின்ற. இயேசு அவளை நோக்கி என்ன சொல்கிறாரு, இந்த வசனம் தான் பெஸ்ட் வசனம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இதுதான் பெஸ்ட் வசனம் பைபிளில். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இப்போ விசுவாசி இப்போ பார்க்க போகிற அவருடைய மகிமையை. என்ன பார்க்க போகிற, அவன் உயிர் தர போகிறான். நீ விசுவாசி கடைசி வரைக்கும் அப்படின்றது சொல்லிட்டு என்ன சொல்கிறார், அந்த கல்லை எடுத்து போட்டு எல்லா கண்களும் பார்க்குது. உடனே இயேசு பிதாவிடத்தில் ஒரு ஜெபம் பண்ணுறாரு. அந்த ஜெபம் செஞ்சுட்டு இருக்கும்போது பிதாவிட்ட ஜெபம் செஞ்சுட்டு எல்லாரும் சைலண்ட்டாக இருக்காங்க. நான் சுற்றி உள்ளவங்களாம் எதுவுமே பேசலை. நீங்கள் வேணுமா பாருங்கள், யாராவது உட்காந்து ஜெபம் பண்ணும்போது யாரும் பேச துணிய மாட்டாங்க. அவன் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கான், அப்படி பேசாமல் அமைதியாக சைலண்ட்டாக இருப்பாங்க மற்றவங்களாம். அதே தான் அங்கேயும் நடந்திருக்கு. அவர் பிதாட்ட ஜெபம் பண்ணும்போது எல்லாம் சைலண்ட்டாக இருக்காங்க. சைலண்ட்டாக அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அவர் முடிச்சுட்டார், அவர் ஜெபத்தை முடிச்சுட்டு என்ன சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாரு, சத்தமாக அதிகாரத்தோன்னு சத்தமிட்டு சொன்னாருன்னு போட்டுருக்கு. சத்தமிட்டு எல்லாரும் மௌனமாக இருக்காங்க, சைலண்ட்டாக இருக்காங்க. சத்தமாக சொல்கிறது, லாசருவே வெளியே வா. ஒரே வார்த்தை தான், லாசருவே வெளியே வா. யாரை கூப்பிட்டாரு, இப்ப கூப்பிட்டது யார, லாசரு செத்து கிடக்குறானா இல்லையா, உள்ள பணமாக தானே கிடக்குறான். இங்கேருந்து கூப்பிடும் போது அவன் காதுல அந்த சத்தம் போய் விழுந்துச்சா இல்லையா, விழுந்துச்சு. எப்படி சொல்றீங்க விழுந்துச்சுன்னு, எந்திரிச்சு வெளியே வந்துட்டான், எந்திரிச்சு வெளியே வந்துட்டான். காதுக்குள்ள போயிடுச்சு. இயேசு கிறிஸ்துவின் சத்தம் அவன் காதுக்குள்ள போய் உயிரை கொடுத்துருச்சு. அப்ப எது வல்லமை, எங்க வல்லமை போகுது, வார்த்தையில வல்லமை போகுது. வார்த்தையில உண்டாவதாக மரம் செடி உண்டாவதாக அப்படி உண்டாவுச்சு. வார்த்தையில வல்லமை இங்கேருந்து போகுது, நேரம் லாசரு காதுல விழுவுது. அப்படி உயிர் வந்துருச்சு அவனுக்கு. 4 நாட்கள் அழுக ஆரம்பிச்சிருச்சான். கிட்டத்தட்ட டெகம்போசிஷன்றாங்க. அவன் உடம்பு ஏற்கனவே அழுக ஆரம்பிச்சிருச்சான். ஆனால் இங்கே என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கல்லை புரட்டி போட்டவங்களாம் அப்படியே முகத்தை மூடிக்கிட்டாங்களாம். ஏன்னா நாறுதுன்னு சொல்லிட்டு மூடுறாங்களாம். இப்போ இயேசுவின் குரலை கேட்டு எழுந்து நடக்க முயற்சித்தானா, எந்திரிச்சு நடக்க முயற்சித்தான். கையை காலெல்லாம் சீலையில் கட்டியிருக்குது, முகத்தை கூட கட்டியிருக்குது சீலையினால். அப்போ நடக்க முயற்சிக்கலாம், அவனால் முடியல. அப்படியே தத்தி வந்திருக்கலாம் வாசல். உடனே அதை அவன் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், அவங்க சுற்றி உள்ளவங்கள அந்த சீலையை எடுத்துருங்க அப்படின்னு. எடுத்த கையோட 4 நாளாக அழுகின உடம்பாக இருந்தது. அதுக்கப்புறம் எப்பேற்பட்ட உடம்பாக இருந்தது, ஒரு வாலிப வயசு மாதிரி உடம்பு வந்துருச்சான் அவனுக்கு வெளியே வரும்போது. அப்போ கடவுள் அவனுக்கு உயிர் தெழு வைக்கும்போது வாலிப உடம்போட வெளியே வரும்போது எது போகுது, சாபம், அந்த வியாதி எல்லாமே போகுது. அதே மாதிரி தான் கடைசி காலத்தில் உயிர் தழும்போது ஜனங்களும் வியாதியோடு உள்ள போனவங்களாம் எப்படி வருவாங்களாம், வாலிப வயதோடைய உடலோடு வெளியே வருவாங்க. இயேசு கிறிஸ்துவை நேசித்தவர்கள் பரிசுத்தவான்கள் உடலோடு வெளியே வருவாங்க. அவங்கள்ட்ட என்ன போகுது, அப்போ வியாதியின் எல்லா அடையாளமும் போயிடுதுன்றாங்க. இப்படி வெளியே வரான்.
எல்லாரும் அப்படியே ஊமையாக பார்க்குறாங்களாம். அப்படியே ஊமை பேர் அப்படியே நின்று முடிக்கிறாங்களாம். என்னடா அது ஆச்சரியமா இருக்குதா. எல்லாரும் பார்த்தா அவன் செத்து விட்டான், அடக்கம் பண்ணான், எல்லாம் அழுக கொண்டான். வெளியே வந்துட்டான். அவன் வெளியே வந்தது மாத்திரமில்லை, ஒரு அடையாளமும் இல்லையா அவன்கிட்ட. அந்த நோய் அடையாளமும் இல்லை, அழுகன் அடையாளமும் இல்லை, புது மனுஷனா வெளியே வந்துட்டாங்க. அப்படி ஆறு பார்க்குறாங்களா எல்லாம் ஆச்சரியமா. ஆச்சரியப்பட்டது என்னவாயிடுச்சு, என்னவா மாறிடுச்சு அவங்களுக்கு மகிழ்ச்சி, ஒரே சந்தோஷமாயிட்டாங்க. கண்ணிலேருந்து கண்ணீர், ஆனந்த கண்ணீர் வருதான் சகோதரிகளுக்கு. ஆச்சரியமாக இருந்துச்சு எல்லாருக்கும். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்டாரு, பொறுமையாக கூட்டத்தோட கூட்டமாக போயிட்டார். எல்லாரும் திரும்பி எங்கே அவருன்னு பார்த்தாங்களாம், போயிட்டாராம், காணா போயிட்டு. அவர் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, போயிட்டு. ஆனால் அந்த கீர்த்தி எங்கெங்கே போணுச்சு, எங்கே பார்த்தாலும் போயிடுச்சு அந்த செய்தி. உயிர்த்தலை வச்சுட்டாரு லாசரு. பெரிய விசேஷமான ஒரு சம்பவமாக இருந்துச்சு. இது இன்னும் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, பரிசேயர் சதுசேயர் அந்த தலைவர்கள்லாம் இன்னும் கொஞ்சம் கோபத்தை கிளப்பி இதாகிடுச்சு. அதனால் இயேசு கிறிஸ்துவால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது அவர் காட்டிட்டார், என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்ட்டு காட்டிட்டார். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கார். இன்றைக்கி நாம் எதை கேட்டாலும் அவருடைய நாமத்தினால நான் கொடுப்பேன், செய்வேன்று. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அப்போ அப்படிலாம் சொல்கிறார் கடவுள். அதனால் இன்னமும் ஜீவனம் உள்ள தேவனாக இருக்கிறதுனால நமக்கு எந்த கவலையும் இல்லை, அவரை சார்ந்து வாழணும்னு சொல்லிட்டு தான் இதில் உள்ள பெரிய பாடமாக இருக்குது. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.